ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்லாம் உள்ளே போட போகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன தக்காளி, ஜீரகம், சின்ன வெங்காயம், அதையும் உள்ளே கொட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, மிளகு தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே கொட்டிக்கிடலாம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன், அது நல்லா வற்றி வரதண்டியும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வர்ற மாதிரி கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். இது ரொம்ப நல்லது, முருங்கைக்கீரை. இதை அப்படியே பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் பொரியல் வச்சா சாப்பிட மாட்டாங்க, அதனால் சூப் வச்சு கொடுத்துருவேன். சூப் ரெடி ஆகிட்டு இருக்குது, முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிட்டு. இதை அப்படி கடைஞ்சி இப்போ வடிகட்டிடலாம். சூடான சூப்பு ரெடி. சூப் ரெடி. யாருக்கெல்லாம் சூப்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.